சிலருக்கு வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப பக்கத்தில் இருக்கும் குலதெய்வம், நம்ம போய் வணங்க முடியாது. ரொம்ப ரொம்ப தொலைவில இருக்கும். அந்த மாரி சூழ்நிலையில இருந்தாலும் போய் வணங்க முடியாது. பெரும்பாலும் இந்த குலதெய்வ வழிபாட்ட எது தடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில 6, 8, 12ஆம் இடத்துடைய திசை நடக்கும் பொழுது, இந்த மேக்ஸிமம் இந்த குலதெய்வ வழிபாடு என்பது அதிகபட்சமா ஒரு நாள் செய்ய முடியாது. எப்பயாவது ஒரு தரம் போவாங்க. போனாலும் அங்க சரியான முறையில சாமி கும்பிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒரு மனக்கசப்போ அல்லது ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையில அந்த குலதெய்வத்தை வழிபடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த திசை நடக்கும் பொழுது அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு 6, 8, 12 இந்த மாதிரி திசையோ அல்லது புக்தியோ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இந்த விஷயத்த நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எப்படியாவது தெரிஞ்சுக்கிறங்க. அதாவது ஒரு ஜோதிடர் மூலியமா நம்மளுக்கு என்ன எப்பயுமே ஒருத்தர் வந்து நம்மளுடைய ஜோதிடர் யாராவது ஒருத்தரை வச்சு நம்மளுக்கு என்ன திசை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். திசையின் அடிப்படையில நம்ம அந்த வழிபாட செஞ்சோம்னா, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பல்வேறு தடைகள் விழுகும். ஸோ நம்மளுடைய அந்த 6, 8, 12ங்கிற அந்த திசை என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து, அந்த காலகட்டத்தை உணர்ந்து, நீங்க குலதெய்வ வழிபாட்ட அந்த காலத்தில நீங்க விடாம செஞ்சீங்கன்னா, எப்படிப்பட்ட தடைகளும் விலகும்.